ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது அவங்களோட ஹாபீஸ் தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மருந்து அப்படின்னு. நம்ம ஹாபீஸ் பண்ணும் போது நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆகி நமக்கு ஒரு சந்தோஷம் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். வெல்கம் டு டே 5 ஆஃப் கெட்டிங் மை லைஃப் பேக் ஆன் ட்ராக். அண்ட் இன்னைக்கு லாஸ்ட் ஹாபி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரீடிங்கை தான் இன்றைக்கி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். புக்ஸை பற்றி நான் நிறைய சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், எந்த ஒரு ஹாபியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகி புத்துணர்ச்சி தரும். பிரெயினோட நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிற பிரெயினை விரிவாக்குற தன்மையும் அதில் கிடைக்கிறனால எந்த ஒரு பெரிய காரியமும் நம்மளுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு வேலையை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் முடிக்கிறப்போ இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹாபியில் மட்டும்தான் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ வாண்ட் டு kindle your lost hobby, கீழே எந்த ஹாபி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பை.